அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே, வெல்கம் டு டுடேஸ் சமையல். இன்னைக்கு நம்ம ஃபிஷ் ஃப்ரை மசாலா கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையானது ஒரு 1 கிலோ மீன் எடுத்துக்கிட்டோம். ஒரு 50 கிராம் புளி, அதை நல்லா கழுவி புளி ஊற வச்சு சாறு எடுத்துடலாம். ஊற வச்சு சாறு எடுத்துக்கிறணும். இப்போ நம்ம ஃபிஷ் ஃப்ரை கிரேவி மசாலாவுக்கு என்னென்ன மசாலா தேவையோ பார்ப்போம். கொஞ்சமாக தேங்காய், 2 ஸ்பூன் மல்லி, 2 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் எள்ளு, 1/4 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் கசகசா, அரை ஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மிளகு, ஒரு 3 ஏலம், 3 கிராம்பு, ஒரு சிறிய துண்டு பட்டை. இது நம்மளுக்கு மசாலா. இதை எடுத்து பக்கத்தில் வைக்கலாம். இப்போது நம்ம மீன் ஃப்ரைக்கு எப்படி தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு லெமன் எடுத்துக்கலாம். லெமன் எடுத்து அதில் மீனில் புழிஞ்சு விட்டுறலாம். நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கேனோ அதே போல் அளவில் தான் நீங்களும் மசாலா எடுத்துக்கிறங்க. நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். இப்போ ஒரு ஸ்பூனு காரம், சால்ட்டு 3/4 ஸ்பூன் போட்டு ஒரு முறை நல்லா பிரட்டிக்கிடலாம். நல்லா அந்த காரம் சால்ட் எல்லாமே மீனில் நல்லா பிரட்ட வரணும். நல்லா பிரட்டி வச்சுக்கிறணும். இப்போ கொஞ்சமாக மல்லித்தலை, இதை நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கிடலாம். கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ அந்த நம்ம கிரைண்ட் பண்ண பேஸ்ட்டு இருக்குல்ல, மல்லித்தலை பேஸ்ட்டு, அதை அந்த மீனில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஒரு முறை நல்லா பிரட்டிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு முறை நல்லா பிரட்டிடலாம். பிரட்டி ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 1/4 மணி நேரம், ஒரு 20 நிமிஷம் ஊற வைக்கணும். இப்போ நம்ம மசாலா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணக்காட்டி அந்த மீன் அப்படியே ஊறட்டும். இப்போ ஸ்டவ்வில் கடாயை வச்சுக்கிடலாம். நம்ம இப்போ மீன் பொரியலில் காரம் போட்டிருக்கனால இப்போ கிரேவிக்கு காரம் சேர்க்க மாட்டோம். அதனால் வரமிளகாய் ஒரு 10 லைட்டாக வறுத்துக்கிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். வறுத்துக்கிட்டு ஒரு 10 பாதாம், ஒரு 10 பாதாம் பருப்பு எடுத்துடலாம். எடுத்து அதையும் போட்டு லைட்டாக அப்படியே ஃப்ரை பண்ணுவோம். இப்போ மல்லி எடுத்தோம்ல, மல்லியும் போட்டுடணும். சீரகம், சோம்பு, மிளகு, சின்ன துண்டு பிரியாணி இலை, ஏலம், கிராம்பு, பட்டை, கடுகு எல்லாத்தையும் போட்டு லைட்டாக வறுத்துக்கிடலாம். அப்படியே லோ ஃப்ளேம்லேயே அப்படியே வறுக்கணும். இப்போ நான் வீடியோவில் எப்படி பண்ணுறேன்னா அதே மாதிரியே பார்த்து செய்யுங்க நீங்களும். அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி டேஸ்ட்டாக வரும். நம்மள்கிட்ட ட்ரை கோகனட் இல்லை, அதனால் இப்போ நம்ம தேங்காவை லைட்டாக அதே கடாயிலே போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிறணும். லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கிட்டு இப்போ கசகசா எள்ளு எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுடலாம். போட்டு அதே லைட்டாக எள்ளு நம்மளுக்கு வெடிக்கணும். ஒரு சடப்படன்னு வெடிக்கும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
நம்ம டேஸ்ட்டாக சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் மசாலா இதெல்லாம் ரெடி பண்ணுறது கொஞ்சம் லேட்டாகும். அதே மாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி சாப்பிட்ணும்ல, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கிரேவிக்கு தேவையானது ஒரு 5 தக்காளி, ஒரு 5, 6 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை, 3 வெங்காயம். இந்த 3 வெங்காயத்தை வந்து நம்ம கிரைண்டில் கொஞ்சம் கொரகொரண்டு ஆட்டிக்கிடலாம். கொரகொரன்னு பேஸ்ட் பண்ணி பேஸ்ட்டு பக்கத்தில் வச்சாச்சு. இப்போ மசாலாவையும் நல்லா பேஸ்ட் பண்ணிடலாம். இதெல்லாம் ரெடியாகி பக்கத்தில் வச்சிடணும். இப்போ கடாயில் ஆயில் விட்டு நம்ம ஃபிஷ் பிரட்டி வச்சுக்கிறோம்ல, அந்த ஃபிஷ் எடுத்து ஒவ்வொன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கிறலாம். நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். என் சமையல் எப்படி இருக்குன்னு எனக்கு காமெண்ட்டில் வைங்க. ரொம்ப வேகக்கூடாது மீன். இப்போது 100% குக் ஆகணும் மீன் வேகணுண்டா. ஆனால் 100% இல்லாமல் 75% தான் குக் பண்ணணும். மீதி 25% நம்ம கிரேவிலே குக் ஆயிரும். கொஞ்சம் நம்ம எப்படின்னா ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா மீன் துண்டுகளை போட்டால் மீன் உடையாது. லைட்டாக பரட்டிக்கிடலாம். ஆயில் சூடாகாமல் போட்டால் மீன் உடஞ்சிரும். இப்போ வீடியோவில் எப்படி நான் காமிச்சிருக்கேன் அதே மாதிரியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேங்க. இதை எடுத்ததுக்கப்புறமா இன்னும் மீதி இருக்க மீனையும் அப்படியே பொரித்து எடுத்துக்கிடலாம். மீதி இருக்க மீனையும் போட்டு அதையும் பொரித்து எடுத்துடலாம். ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது மீன். 75% தான் குக் ஆகணும். ஆனால் கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் பிடிக்கும். நம்ம கிரேவிங்கும்போது கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் கூட தான் பிடிக்கும். என்ன இவ்வளோ ஆயில் வச்சு பண்ணுறாங்களே நினைக்காதீங்க. கிரேவின்றாலே ஆயிலோட தான் நல்லாயிருக்கும். இப்போது அந்த இருக்கிற மீனையும் எல்லாத்தையும் போட்டு அதையும் பொரித்து எடுத்துடலாம். எல்லாத்தையும் நல்லா பொரித்து எடுத்துக்கிறணும். எடுத்ததுக்கப்புறமா அதே ஆயிலே நம்ம இப்போ எப்படின்னா கிரேவி பண்ணுறோம்னா ஆயில் அதிகமாக எடுக்கும். அதனால் உங்களுக்கு மீன் பொரிச்ச ஆயில்லையே கிரேவி ரெடி பண்ணிடணும். இப்போ நம்ம ஆனியன்ஸு பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஆனியன்ஸ் அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா பொன்னிறமாக வர்ற அளவு வதக்கிடலாம் வெங்காயத்தை. பொன்னிறமாக வர்ற மாதிரி வதக்கிடுவோம். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம டமாட்டா கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த டமாட்டாவே அதில் போட்டுடலாம். டமாட்டா போட்டு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த கருவேப்பிலையும் போட்டுடலாம். போட்டு நல்லா ஒரு முறை கிளறி விட்டுக்குருவோம். அதே மாதிரி இப்போது நம்ம வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போது நம்ம அதில் சால்ட்டு போட்டிருக்கோம். இப்போ சால்ட்டு இதுக்கும் இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு சால்ட்டு ஒரு 3/4 ஸ்பூன் சால்ட்டு இந்த டமாட்டாவிலே போட்டுக்கணும். ஏன்டா உங்களுக்கு எப்போவுமே சரி நான் வீடியோவில் சொல்கிறது தான், நம்ம தக்காளியை போட்ட உடனேயே சால்ட்டு போடணும். சால்ட்டு போட்டால் தான் சீக்கிரமாக தக்காளி நம்மளுக்கு மசிஞ்சு வரும். எந்த ஒரு கிரேவியாக இருக்கட்டும், ஏதாவது குழம்பா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நம்ம டமாட்டா போட்ட உடனேயே நம்ம குழம்புக்கு தேவையான சால்ட்டு போட்டுடணும். தக்காளி வதங்கி வந்துருச்சு. இப்போது ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு ஒரு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிடலாம். வதக்குனதுக்கப்புறமா இப்போ நம்ம மசாலா பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த மசாலா பேஸ்ட்டையும் அதில் போட்டுடலாம். இப்போது ஒரு அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் இதில் ஆட் பண்ணிக்கிடுவோம். இது நல்லா நல்லா வதக்கிடலாம். மசாலா டமாட்டா இது எல்லாமே நல்லா கலந்து விடுற மாதிரி நல்லா வதக்கிடணும். அதுக்கு நம்மளுக்கு ஆயில் செப்பரேட் ஆகணும். இப்போ நம்ம அதில் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த பச்சை மிளகாவை அதில் போட்டு ஒரு முறை கிளறி விட்டுக்கிடலாம்.
ஆயில் செப்பரேட்டாக ஆயிடணும். அப்படி நம்ம மசாலா வதக்கும் போதே நம்மளுக்கு ஆயில் செப்பரேட்டாக வந்துடணும். இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியை இதில் விட்டுறணும். கரைச்சி வச்ச புளி தண்ணி அதில் ஊற்றிட்டு நல்லா மசாலா அதெல்லாமே ஒன்று சேர கலந்து விடணும். நல்லா கலக்கி விட்டுக்கலாம் புளி தண்ணியை ஊற்றிட்டு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய ஃபிஷ் ஃப்ரை மசாலா கிரேவி எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட்டில் வைங்க. என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம மீன் பொரித்து வச்சுருக்கோம்ல, அந்த மீன் பொரித்த துண்டுகளை அந்த கிரேவியில் போட்டுடலாம். ஏன்னா இப்போ நம்ம மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம கிரேவி ரெடி பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அதுக்கு தான் டைம் எடுக்கும். இப்போ நம்ம கிரேவிக்கு டைம் எடுக்காது. மீன் துண்டுகளை போட்ட உடனே ஒரு முறை லைட்டாக கிளாத் வச்சு அலசிக்கிடலாம். அந்த கடாயை ஒரு முறை அலசிக்கிடலாம். ஏன்னா நம்ம கரண்டி விட்டோம்னா மீன் உடஞ்சிரும். அதனால லைட்டாக இப்போ நான் வீடியோவில் எப்படி காமிச்சிருக்கேன் அதே மாதிரியே லைட்டாக அலசி விடுங்க. அலசி விட்டுட்டு மூடி போட்டுருங்க ஒரு 5 நிமிஷம். ஒரு 5 நிமிஷம் கொதித்தாலே போதும். மீடியம் ஃப்ளேம் வச்சு கொதிக்க விடணும். ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலையை அது மேலே தூவி விட்டுட்டு ஒரு முறை அலசிக்கிறங்க. ஏன்னா நான் மல்லித்தலை தூவும்போது வீடியோ வைக்க மறந்துட்டேன். அதனால் நீங்கள் மல்லித்தலையை தூவி விட்டுக்கிறங்க. அவ்வளோதாங்க, கிரேவி ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஃபிஷ் ஃப்ரை மசாலா கிரேவி ரெடி. மணமணக்க கமகமக்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு காமெண்ட்டில் வைங்க. ஃபிஷ் ஃப்ரை மசாலா கிரேவி ரெடி.